வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பெரும்பாலும் விரும்பி சாப்பிட்றது ரோட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அதை வீட்டில் கொஞ்சம் நம்ம பக்குவமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாங்க. கேரட்டு, பச்சை மிளகா, அதாவது பீன்ஸு, பூண்டு இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சாச்சு. வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி இதில் தான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக அதே சமயத்தில் பூ மாதிரி வேக வச்சுக்கணும். கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதை விதையாக இருக்கும் அந்த சாப்பாடு. நம்ம அந்த விதை விதையாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வயிற்றில் செமிக்காமல் அங்கங்கே வயிறு குத்த ஆரம்பிக்கும். சில சமயங்களில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஜீரணமாகாது. அதனால் நம்ம கொஞ்சம் வீட்டில் சாதம் வடிக்கிற மாதிரி பூ மாதிரி வடித்து எடுத்துக்கலாங்க. சாப்பாடும் வடித்தாச்சு. இந்த பக்கம் சிக்கனை பொரித்து எடுத்தாச்சு. இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக எப்படி பொரிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள். நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது சில குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் ரைஸில் நிறைய சிக்கன் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து அது மீடியமாக இருக்கணும். நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனை பொரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சிக்கன் அந்த பக்கம் அடுப்பில் பொரிச்சிட்டு இருக்கும்போதே இங்கே சாதத்தை கிளற ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். பச்சை மிளகா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். பக்கத்தில் கவனமாக நின்றுக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாயும் இப்படி ஒரு பரட்டி விட்டிங்கன்னா போதும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பிள்ளைங்க பிடிக்கலன்றுவாங்க. அதனால் லைட்டாக ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு வதக்குனா போதும். பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நிறம் மாறக்கூடாது. அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயுமே உப்பு சேர்த்துருக்குறோம். சாதம் உதிரி உதிரியாக வர்றதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி நல்லா பூ மாதிரி வேக வச்சு வடிச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துடலாம். கூடவே முட்டைகோஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இன்றைக்கி கோஸ் இல்லாததுனால கேரட்டு பீன்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துருக்குறோம். ஆனால் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து கொஞ்சம் கூட அந்த கேரட் பீன்ஸ் இருக்கிறது தெரியாது. நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம பொடியாக நறுக்கிருக்கிறதுனால அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் மிக்ஸி ஜார் நல்ல ஈரம் இல்லாதப்போ மிளகை வந்து வெறும் கடாயில் லைட்டாக அப்படி வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி டப்பாவில் வச்சுருக்கேங்க. நம்ம மிளகு தூள் வந்து கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்த உடனே அந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. காய்கறியோடு நல்லா கிளறி விடும்போது நல்லா முட்டை வந்து வெந்து வந்துடும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யும்போது அந்த காய்கறிகளும் கிறிஸ்பி ஆகிடும். முட்டையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகும். ஆனால் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம டக்குன்னு அந்த கிளறி விட்டுட்டு இருக்கணுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹீட் வந்து தாங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கனை நான் வந்து முழுசாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்னதாக பிச்சுட்டு சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட ஆப்ஷனல் தான். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்கலை. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த டொமேட்டோ சாஸோட அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்குன்னு வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்டாங்க. நான் வந்து டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த எலுமிச்சப்பழ சாரோட அந்த புளிப்பு தன்மை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 கிளறினீங்கன்னா ஓரங்கள்லேருந்து அப்படி கிளறினீங்கன்னா அரிசியும் உடையாது. நம்ம பூ மாதிரி வடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குழஞ்சும் போகாது. கடைகளில் விதையாக இருக்கிறதுனால அவங்க எப்படி கலர்னாலும் அந்த அரிசி அந்த குலையாது. ஆனால் நம்ம கொஞ்சம் பூ மாதிரி வடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ தான் ஜீரணமாகும்.
இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பொடியாக நறுக்குனா மல்லித்தழை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் ரைஸ் செய்முறை பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலைக்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தாள் கூட பொடியாக நறுக்கிட்டு சேர்க்கலாங்க. அது இன்னுமே டேஸ்ட் நல்லா ரிச்சாக கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மல்லித்தலையோ அல்லது வெங்காயத்தாளோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனால் உடனே ஆர்டர் பண்ணது இந்த சிக்கன் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களை தான் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. அஜினோமோட்டோலாம் நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஆனால் கடைகளில் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, கலருக்காக கலர் பொடி சேர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் ஆரோக்கியமாக, அதுவும் அந்த அரிசி நான் சொன்ன மாதிரி பூ மாதிரி நம்ம வடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக செய்து கொடுக்கலாம். பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. சூப்பரான சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.